இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம். உலகத்தில் 4 பழமையான நாகரிகங்கள் இருக்கு. நாகரிகங்கள் அப்படின்னா இங்கிலீஷில் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 1 மெசபடோமியா, 2 எகிப்து நாகரிகம், 3 சிந்து சமவெளி நாகரிகம், 4 சீன நாகரிகம். இந்த 4 நாகரிகங்களும் உருவான இடம் நதிக்கரை ஓரம். அது ஏன் எல்லா நாகரிகங்களும் நதிக்கரை ஓரத்தில் தான் உருவாச்சு அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதன் வாழ்வதற்கு முக்கிய தேவை உணவு, தண்ணீர். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான தேவை. ஸோ முக்கியமான தேவையான உணவுக்கு அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான வளமான மண், அதுக்கு தேவையான தண்ணீர் நதிக்கரை ஓரத்தில் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, மனிதன் அவனுடைய தேவைக்கு குடி தண்ணீர் தேவைப்படுது, அதுவும் கிடைக்குது. இது போக அவன் வளர்க்கக்கூடிய அந்த கால்நடைகள், அதாவது நம்ம கேட்டல்னு நம்ம சொல்லுவோம், ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வளர்க்குறான். ஸோ இந்த கேட்டில் வளர்க்கும்போது அதை பராமரிக்கிறதுக்கு தேவையான தண்ணீரும் இந்த நதிக்கரையில் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் அவன் போக்குவரத்துக்கு நதிகளை யூஸ் பண்ணியிருக்கான், அதாவது டிராவல் பண்ணுறதுக்கு நதிகளை பயன்படுத்தியிருக்கான். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை நம்ம ஹரப்பா சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹரப்பா சிவிலைசேஷனோட கற்கள், இடிபாடுகள் இது எல்லாத்தையும் முதல்ல சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தன்னுடைய நூலில் விரிவாக இதை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவோட நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் ஒரு நாகரிகம் இருந்திருக்கு. குறிப்பாக அந்த மக்கள் மலைகள் மேலே வீடுகளை கட்டியிருக்காங்க. அந்த வீடுகள் செதஞ்சி அதோட இடிபாடுகள் இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்றத தன்னுடைய புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்காரு. சார்லஸ் மேசன் யாருன்னு பார்த்தா, இவர் ஒரு ஆராய்ச்சியாளர். அது மட்டும் இல்லை, அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு போர் வீரர். இதுக்கப்புறமா தான் ரொம்ப பழமையான நாகரிகம் இந்தியாவில் உருவாயிருக்குன்ற ஒரு விஷயமே நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி அடுத்து செய்யும்போது மிக ஆச்சரியமான பல தகவல்கள் நமக்கு தெரிய வருது. ஸோ இதை பற்றி எல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸில் பார்க்கலாம்.